என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கி இங்கி பண்ணாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இல்ல என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது, அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணு இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி நேரத்துல எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கி கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதற. கத்திரி வெயில், கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வெந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போலக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதாமா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணோம். வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தரங்க நீடு என்ன படுற? ஏய், கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டாதான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாடே. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான். பொம்பளைதான்னா ஓகே ஓகே, பொம்பளைதான். ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு, நீ அந்த அம்மாவோட தான் வந்த. அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த?
அதுலயும் உன் பொம்பளை புத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்து கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? சொல்லுமா, யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவனா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் a word, you know? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா, படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து ஆயிடுச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம், காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து மதுரை காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல, மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? ஹார்ட் லிவர் இல்லங்க, உங்களுக்கு மூணுத்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய், என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதுரை வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வர்றாங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் வரு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம் வரு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம் வரு. அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான், 10 தடவை திருநாள் திருட்டுதான்னு திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. போதுண்டா. ஏண்டா, அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிற? இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கியிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. இந்த பேஸ்ட், பிரஷ், ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு. குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி. மதுரை ரசகுல்லா ரசகுல்லா தான். ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன? நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான். அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா? ஒரே ராத்திரி தான் எங்கோட்டு வந்த, என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ, இத பாருமா, நான் திருடன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன், எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். குட் மார்னிங். குட் மார்னிங். டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? எங்க அந்த பையன் இருக்கா? பையா, கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க.
இப்படி சந்தேகமா பார்க்காதீங்க. எந்த தப்பும் நடக்கல. வேணா கேட்டு பாருங்க. இது என்ன இது? அட வாய் திறந்து பதில் சொல்லுமா. ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல. ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு. ராத்திரி எது கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா. நான் கீழே படுத்திருந்தேன். சரி. என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இல்ல யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த. வெடிய வெளியே பணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா. ஜெனூன். இப்ப நம்புறேன். சரி சரி வா போலாம். ஓகே நான் ரெடி. மிஸ்டர் மதுரை, இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார்? இல்ல நேத்து நீ நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க். அப்ப இப்போ நாங்க 2 பேரும் மாத்திரம் போறோம். அது 2 லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாட்டை ஆள்றதே லேடி தானே? தப்புதான். தேங்க்யூ மதுரை. இந்தாங்க எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்? புடிங்க. நான் செய்யறது திருட்டு தான், இருந்தாலும் எல்லாமே இதுவரை சக்சஸ் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க விஷயத்துல எங்க முதல் தடவை தோல்வி சந்திச்சிடணும் எனக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் வரேன். மதுரை நில்லு மேன், நில்லு. இத பாருங்க, உங்களை கொலை பண்றதுக்கான ஒரு கூட்டம் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடா என்ன எதுங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு என்ன முழுசா நம்புங்க, இல்லன்னா ஆளை விட்டுருங்க. என்ன மிஸ்டர் மதுரை, ருத்ராவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தலை சுத்துதான்? இன்ஃபேக்ட் இவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கிற அந்த வீடியோ கேசட் கையில கிடைச்சாதான் என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் இவங்க அப்பா கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட் தான். அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா 2 பேருமே கோட்டை விட்டீங்க. நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு. வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு? விஷயம் இருக்கு, சொல்லுங்க. 4-5 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார் 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்ட கட்டிடுவேன். எடுத்துன்னே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டுறாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதஷ்டமோ கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆள் சொல்லுங்க. சுந்தர்ராஜன் 74585. 74585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல. ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த கேஸ் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தரராஜன். இந்த ஆள்கிட்ட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன் 421860. 421860. 1860. ஹலோ, யாரா நீ? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே. என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியல் திட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன் 473730. ஓகே.
ஹலோ. வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டியும் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டேன். நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்னீங்க? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன். அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்கிற டிஜிபி தான், ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை தான் சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க 2 பேரும் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல லோக்கல் கால் தான், மதுரை இல்ல. ஷட் அப், சும்மா இரு. புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துரு போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி எம் வீட்ல இருந்து பண்ணி தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு எப்பாவது சிறுமூளை வேலை செய்யுது. யூ என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது, உனக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம் வாங்க. நீ எங்க போற? அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ இங்க இரு.